மகாதேவ் சம்போ. நட்சத்திர வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மூலம் அப்படிங்கிறது. இந்த மூலத்தினுடைய வடமொழி பெயர் அப்படிங்கிறது மூலா. அந்த லம்க்கு பதில் லா அப்படிங்கிறது வருது. இதனுடைய முக்கியமான தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் பிறந்தது இந்த மூல நட்சத்திரம். அப்போது யாருக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கோ, இல்லை யாரெல்லாம் பொருளாதாரத்தில் சங்கடப்படுறீங்க அப்படிங்கிறது, ஆஞ்சநேயரை மூல நட்சத்திரம் நடக்கின்ற நாளில் வழிபாடு செய்துட்டு வருவது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும். இந்த மூல நட்சத்திரத்துக்கு வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த மிருகம் அப்படிங்கிறது பெண்ணாய், திருவாதிரை அப்படிங்கிறது ஆண் நாய். அப்போது மூல நட்சத்திரக்காரங்க அப்படின்னாலே பொதுவாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படிங்கிறது. எத்தனை விதமான பொருத்தங்கள் இல்லை அப்படின்னாலுமே திருவாதிரை மூலமும் ரொம்ப பெருசாக ஒத்துப்போகும், ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும், ஒரு இணை பிரியாத தம்பதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது அதனுடைய ஒரு. இதற்கு வேதையான ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். அப்போ யாரெல்லாம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக. குறிப்பாக திருமணம் அல்லது தொழில் போன்ற முக்கியமான விஷயங்களில் அந்த நட்சத்திரக்காரங்களை கூட்டு சேர்க்காமல் இருக்கிறது மிகவும் நன்மை செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். மராமரம் அப்படிங்கிறது இதுக்கு உண்டான விருட்சம். அப்போது மராமரக்கன்றை ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆயில்யம் இந்த மூல நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளில் போய் நட்டுட்டு வந்தீங்கனாலே உங்களை பிடிச்ச பீடைகள் போச்சு. எல்லா விதமான நட்சத்திரங்களுக்கும் உண்டான விருட்சங்களை அந்த நட்சத்திர நாளில் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தின் ஆலயத்தில் நட்டுவிட்டு வந்தால் உங்களுடைய நன்மைகள் அன்று முதலே தொடங்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய. எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க. சில இதில் விடுபட்டிருக்கலாம், மேபி விடுபட்டிருந்தால் என்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். மகாதேவ் சம்போ.